ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் கூட இதோ தாப்பனே இன்றைய நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளும் உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நல்லதொரு தருணத்தை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. இன்றைய நாளும் கிறிஸ்துவின் ஓமைகள் என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்க உள்ளோம். ஆரம்பம் முதல் நிறைவு பரியந்தம் நீர் எங்கள் கூடவே இருந்து இதோ தாப்பனே உம்முடைய பிரசன்னம் எங்களோடவே இருக்கட்டும் தாப்பனே. இவையாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் லூக்கா 19:10 இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த பூமிக்குரிய வாழ்வில் ஒரு மனிதனுக்கு துக்கத்தை வரவழைக்கக்கூடிய காரியங்களிலே குறிப்பிடத்தக்கது தன்னிடம் இருப்பது ஏதாவது தொலைந்து போனால், தன்னிடம் இருந்தது ஏதாவது இறந்தால், தன்னிடம் இருந்தது காணாமல் போனால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சம்பவம் நமக்கு துக்கமாக இருக்கும். அப்போ இந்த துக்கமானது நம்ம என்ன தொலைத்தோமோ அதனுடைய மதிப்பை பொறுத்து இருக்கிறது. அந்த பாதிப்பு நம்ம என்ன தொலைத்தோமோ அதனுடைய மதிப்பை பொறுத்து இருக்கும். இப்போ இந்த மானிட வாழ்விலே நாம் ஒன்றை தொலைத்து விட்டால் அதனுடைய பாதிப்பு சில வேளைகளில் நாள் கணக்கில் இருக்கும், வார கணக்கில் இருக்கும், மாத கணக்கில், ஏன் வருஷ கணக்கிலும் கூட அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தன்னுடைய ஆன்மீக வாழ்விலே நித்திய காலத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை தொலைத்து விட்டதை பற்றி எந்தவித நிலையிலும் உணர்வில்லாதவர்களாக நாம் இருப்பதை அன்றைய நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழும் பொழுது அவர் ஏராளமான காரியங்களை உவமைகளாக அவர் பேசினார். தொலைந்து போன நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கு உபதேசிக்க அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர் இந்த ஓமையை பயன்படுத்தினார் என்று கூட நாம் பார்க்கிறோம். இப்போ மார்க்கு 4:33 நாம் பார்க்கும்போது, அவர்கள் கேட்டறியும் திராணிக்குத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினால் அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அப்போ அவர்கள் திராணிக்குத்தக்கதாக அந்த ஓமைகளை சொல்லக்கூடியவராய் இருந்தார். இன்றைய நாளிலும் கூட லூக்கா 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஓமைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓமைகள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று காணாமல் போன ஆடு, இன்னொன்று காணாமல் போன காசு, இன்னொன்று ஊதாரி மைந்தன். இப்போ இந்த 3ம் ஒரே பொருளை வலியுறுத்தக்கூடியதாக ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு ஓமையாக இருக்கிறது. ஏன்னா 3 ஒரே காரியங்களை தான் வலியுறுத்துது. முதலாவதுடைய ஓமை பார்த்தீங்கன்னா பலஸ்தீன தேசத்தின் நாட்டுப்புறங்களில் நடக்கும் ஒன்றாகவும், இரண்டாவது ஒரு ஓமை பார்த்தீங்கன்னா வீட்டிலே நடக்கும் ஒன்றாகவும், மூன்றாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நடக்கும் ஒன்றாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது 100 ஆடுகள், அதில் ஒரு ஆடு காணாமல் இருந்தார். இரண்டாவது ஓமையில பார்த்தீங்கன்னா 10 வெள்ளிக்காசு, அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் இருப்பது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 2 மகன்ல ஒரு மகன் அவன் வீட்டை விட்டு வெளியேறுவது. இப்போ இது 3 இழந்து போனதை குறித்து பார்க்கிறோம். அப்போ இன்றைய நாளில் நாம் பார்க்கக்கூடிய ஓமை பார்த்தீங்கன்னா காணாமல் போன காசு. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவர்களாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து
காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷம் படுங்கள் என்பாள் அல்லவா? அப்போ அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அந்நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆயக்காரர் அதிகமாக வசித்த பட்டணமாகிய எரிகோவிற்கு அருகில் உள்ள யோர்தான் ஆற்று படுகை அன்றில் நடந்த ஒரு சம்பவமாக இது இருக்கிறது. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் பார்க்கிறோம், இந்த இயேசுவின் நாட்களிலே 2 வகையான ஆயக்காரர்கள் இருந்தார்கள் என்று தெரிகிறது. ரோம அரசாங்கத்தின் நேரடி பார்வையில் அப்பதவியை பெற்றவர்கள் இருந்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலையில் இருந்து தனது விருப்பம் போல் வரி வசூல் செய்கிறவர்களாகவும் இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஜனங்களை வந்து பிழிந்தெடுத்தார்கள், வரி வசூல் போட்டு நிறைய பிழிந்தெடுத்தாங்க. அதனால யூதர்கள் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணாங்க, வெறுப்புக்குள்ளாக ஆளானார்கள் என்று கூட நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னும் கூட பார்க்கும் பொழுது பரிசேயர், சரிசேயர், வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவுடன் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வகை தேடினார்கள். இயேசுவை வந்து எப்படியாவது அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது குற்றவாளி ஆக்கணும், அவரோட சொல்ற வார்த்தையிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வகை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். இங்க வேதபாரகர்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது யூத மதத்தை கடுமையாக பின்பற்றக்கூடியவர்கள், நியாயப்பிரமாணத்திற்காக மிகவும் வைராக்கியமாக இருந்தவர்கள் அப்படின்னு கூட நாம் பார்க்கிறோம். சதிசேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. பரிசேயர்கள் பார்த்தா அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வகை தேடிக்கொண்டிருந்தாங்க. இதை நம்ம பார்க்கும் பொழுது இழந்து போன ஆத்மாவின் மதிப்பை உணராமல் தங்களை வந்து ஆன்மீக தலைவர்கள் என்றும் தம்மை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் தான் இந்த 3 உவமைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ இந்த காணாமல் போன காசு அப்படிங்கிற உவமையில இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் தொலைத்த மதிப்புமிக்க காசை கண்டுபிடிக்க அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க, எப்படியாப்பட்ட வழிமுறைகளை பயன்படுத்தினார். அந்த ஸ்திரீ வந்து வெள்ளி காசு காணாமல் போயிடுச்சு, அப்போ எப்படியாப்பட்ட வழிமுறைகளை அவள் பயன்படுத்தினாள் அப்படின்ட்டு இயேசு இங்க அழகா கூறுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவருடைய 3 காரியங்கள் என்னன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா விளக்கை கொளுத்தினாள், 2வது வீட்டை சுத்தம் செய்தாள், 3வது கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடினாள் என்று பார்க்கிறோம். இங்க முதல் முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கை கொளுத்தினாள் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். யோவான் 1:4 பார்க்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவை மனிதருக்கு ஒளியாக இருக்கிறார், மனிதனை பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறார், புறஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார், நான் உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், ஆத்துமாவை தொலைத்தவருக்கு மனுகுலத்தின் ஒளியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்கு ஒளியாக இருக்கிறது. அப்போ அவர் வார்த்தையின்படி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ஸ்திரீ அதான் செஞ்சாங்க, ஒளியாக முதல்ல விளக்க பொருத்தினாங்க இல்லையா? முதல் அவர் பயன்படுத்தியது பார்த்தீங்கன்னா விளக்கை கொளுத்தினாள், வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம பாவக்கரை உள்ள பிடித்த இந்த இருதயத்தை அவர் சுத்தம் செய்கிறார். எதன் மூலமாக? அந்த ஒளியின் மூலமாக, வெளிச்சத்தின் மூலமாக. அப்போ 3வது அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடினாள் என்று கூட நான் பார்க்கிறேன். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடினாள். காணாமல் போன காசு இந்த ஊமை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? தொலைந்ததை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடுவது. அப்போ அந்த ஸ்திரீ தொலைந்த காசை கண்டுபிடிக்க விளக்கை கொளுத்தி சுத்தம் செய்வதோடு மட்டும் நிறுத்திருந்தால் தொலைந்த காசு கண்டிப்பாக கிடைத்திருக்காது. ஆம்,
அந்த தேடுதல் தொலைந்ததை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடினாள், ஜாக்கிரதையாக தேடினாள், விடாமுயற்சியோடு அவர் தேடினார் ஆக இருந்தது. ஏனென்றால் அதன் மதிப்பு என்ன, அந்த ஆன்மாவின் மதிப்பு என்ன? அப்போ இது உலகம் முழுவதையும் காட்டிலும் விலை உயர்ந்தது, விலையேற பெற்றது. அதற்கு உதாரணமாகத்தான் சொல்றார், அந்த வெள்ளி பணத்திற்கு உதாரணமாகத்தான் சொல்றார், விலையேற பெற்றது. மத்தேயு 16:26 நம்ம வாசிக்கிறோம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்காக ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று வேதம் தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தொலைந்து போன காசை கண்டுபிடித்தவுடன் அந்த ஸ்திரீ சந்தோஷப்பட்டாள் என்று கூட நான் பார்க்கிறேன். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததாக அவர் பெற்றுக்கொண்டார். எத்தியோப்பியா மந்திரி இழந்து போன ஆத்துமாவை அவர் பெறக்கூடியவராய் இருந்தார். அவர் அவ்வளவு சந்தோஷத்துடன் இருந்தார் என்று கூட நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மெய்யான ஒரு மகிழ்ச்சி, மெய்யான மகிழ்ச்சி அவருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பாவி மனம் திரும்புவதால் உண்டாகும் சந்தோஷம் பரலோகத்தில் தேவ தூதர் மத்தியிலும் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஏனென்றால் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று நம்ம வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான் என்று கூட வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகியால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் மற்றும் ஒரு கிறிஸ்துவின் உவமைகளிலே நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி. நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கின்ற பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை விதைக்க நல்லதொரு சந்தர்ப்பத்தை தந்தீர். அதற்காக நன்றி தகப்பனே. இதோ மீண்டும் அடுத்த வாரத்திலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை விதைக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாருங்கள் தகப்பனே. இவையாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.